ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டின்னருக்கு வெளியில் போகிறோம். அதோட vlog தான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் அன்றைக்கி ஃபன் மாலில் உள்ள பார்பிக்யூ நேஷன் தான் பிக் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபன் மாலுக்கு இப்போ ரீச் ஆயாச்சு. அது ரிபப்ளிக் டே ஒட்டி நாங்கள் போயிருந்தோம். ஸோ அதனால் டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க. இது உள்ள மால் உள்ள சென்டரில் பெரிய டெடி பியர் ஒன்று பண்ணியிருந்தாங்க. நம்மளோட கிறிஸ்மஸ் ட்ரீ தீம்ல இருந்த மாதிரி இருந்தது. பட் அதுல பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் வச்சிருந்தாங்க. பொங்கல் செலிப்ரேஷனுக்குமே தனியா ஒரு டெக்கரேஷன்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. ஸோ இந்த டெடி பியர் பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமா சூப்பரா இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு மாலில் சுற்றிட்டு தென் ஹோம் சென்டரில் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஷாப்பிங்லாம் எதுவும் பண்ணல. பட் விண்டோ ஷாப்பிங் தான். எப்போவுமே மால் போயிருந்தேன் அந்த ஹோம் சென்டர் ஒரு கிளான்ஸ் பார்த்தா தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பார்பிக்யூ நேஷன் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். ஸோ நாங்கள் ஒரு 7:30 போல் உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். டேபிளுமே கிடச்சிருச்சு. உடனே ஒரு சூப்பரான ஒரு கார்னர் டேபிள் கிடச்சிது. சிண்டுக்குமே பேபி சேர்லாம் கொடுத்துருந்தாங்க. அவளுமே நல்லா செட் ஆயிட்டா. ஸோ போன கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி கிரில் பிளேட் எல்லாமே வச்சுட்டு ஃபர்ஸ்ட் பொட்டேட்டோ ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. தென் கார்ன் ஃப்ரை கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கார்ன் ஃப்ரை ட்ரை பண்ணணும்னா எனக்கு ரொம்ப நாள் ஆசை. தென் பைனாப்பிள் கிரில், இந்த ரெண்டுமே என்னோட ஃபேவரட்டாக இருந்தது. ஸோ ரெண்டுத்தையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். சிண்டுக்குமே இந்த கார்ன் ஃப்ரை ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பார்பிக்யூவில் என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணது ஃபிஷ்ஷு தான். ரொம்ப சூப்பராக ஃபிஷ் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. நான் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷு கோயம்புத்தூரில் நான் எதிர்பார்க்கல. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது. ப்ரான்ஸு, தென் ஃபிஷ்ஷு, சிக்கன் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாமே சாப்பிட்டுட்டு பஃபேயில் டின்னர் எல்லாம் முடிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி, மட்டன் கிரேவி, தென் பரோட்டா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருந்தது. எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் சிண்டு பார்க் போகணுன்னு கேட்டிருந்தா. அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ போக முடியல. மாலுலே இந்த மாதிரி ட்ரெயின் இருந்தது. ஸோ அதில் சிண்டுவை 2 ரவுண்டு விட்டுட்டு அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் டே சிண்டுக்கு ஸ்கூல் இருந்தது. ஏன்னா ரிபப்ளிக் டேக்கு லீவ் விட்டுருந்தாங்க. தென் டியூஸ்டே ஸ்கூல் இருந்தது. ஸோ அவளுக்கு என்ன வேணும்னு கேட்டதுக்கு பீட்ரூட் சாதம் தான் வேணும்னு கேட்டிருந்தா. ஸோ அதனால காலையிலேயே பீட்ரூட் எல்லாம் வேக வச்சு பொரியல் மாதிரி செஞ்சுட்டு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சிண்டுக்கு லஞ்ச் கொடுத்து விட்டாச்சு. ஸோ அன்னைக்கு நான் லஞ்சுக்கு எல்லா காய்கறியுமே போட்டுட்டு பொங்கலுக்கு குழம்பு வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி எல்லா காயும் போட்டுட்டு சாம்பார் தான் வைக்க போகிறேன். நான் எடுத்திருக்கிறது பட்டர் பீன்ஸ், தென் சொரக்காய், அப்புறமா சௌசௌ, தென் கேரட், பொட்டேட்டோ, பீட்ரூட், தென் காலிஃப்ளவர், இது பம்கின், தென் அவரைக்காய், கத்திரிக்காய், மாங்காய், இது எல்லாமே போட்டுட்டு அன்னைக்கு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காய்கறியுமே எடுத்து வச்சுட்டேன். ஸோ சிண்டுக்கு பீட்ரூட் ரைஸ்ன்றதுனால அது கொஞ்சம் சீக்கிரமாக செஞ்சு அவளுக்கு லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். இது சிண்டுவை அனுப்பிட்டு அதுக்கப்புறமா தான் செய்யணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். நான் செஞ்சுட்டே இருந்தேன். பட் எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள்ஸ் எடுத்து ஹஸ்பண்ட் கிட்ட கட் பண்ண கொடுத்துருந்தேன். நான் கொஞ்சம் கட் பண்ணேன், என்னால் முடியல. கிச்சனில் நிறைய வேலை இருந்தது. ஸோ அதனால ஹஸ்பண்ட் கொஞ்சம் கட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இப்போ பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிண்டுக்கு வீக்லி ஒரு 2 டைம்ஸ் பீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்துருவேன். ஸோ அவளுக்கு அது ரொம்பவே பிடிக்கும். ஸோ லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு தென் ஸ்நாக்குக்கு நேந்திரம் பழம் வச்சுட்டு தான் ஸ்நாக்காக கொடுத்து விட்டுருந்தேன். இந்த நேந்திரம் பழம் ஸ்நாக்குமே சிண்டுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நல்ல பழுத்த நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நெய்யில் 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். ஸோ நல்ல ஃப்ரை ஆனதும் அது மேலே நாட்டு சக்கரை போட்டுட்டு நாட்டு சக்கரை கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணால் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இது ஃபஸ்ட் டைம் செய்யும் போது சிண்டுக்கு பிடிக்குமா அப்படின்னு ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா பனானா அவ்வளோவா சாப்பிட மாட்டா. தென் அவளுக்கு ஸ்டிக்கியாக இருந்தால் அந்த ஃப்ரூட்ஸ் எதுவுமே அவளுக்கு பிடிக்காது. ஸோ இதை எப்படி சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நாள் செஞ்சு கொடுத்து விட்டுருந்தேன். பட் ஸ்கூல் போயிட்டு எனக்கு அந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுமான்னு சொல்லியிருந்தா. ஸோ அதுலேருந்து வீக்லி ஒன்ஸ் சிண்டுவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் இதுவுமே கண்டிப்பாக இருக்கும்.
ஸோ ஸ்நாக்குமே சீக்கிரமா ரெடி ஆயிரும். பனானா மட்டும் இருந்ததுன்னா கடகடன்னு கட் பண்ணிட்டு, நெய் வந்துட்டு நம்ம வீட்ல எல்லார் வீட்லயும் இருக்குமே. நாட்டு சர்க்கரையுமே இருக்கும். ஸோ 2த்தையுமே யூஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்நாக் வந்து டக்குன்னு ரெடி பண்ணிரலாம். ஸோ இப்ப ஸ்நாக்குமே ரெடி பண்ணியாச்சு. சின்ட்டுக்கு லஞ்சுமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு, சின்ட்டு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுறலாம். அன்னைக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்க வந்து இட்லி உப்புமா தான் செஞ்சிருந்தோம். முந்தின நாள் வச்சிருந்த இட்லி வந்துட்டு இருந்தது. ஸோ அத எடுத்துட்டு இட்லி உப்புமா வந்து செஞ்சுட்டேன். எங்க வீட்ல இட்லி உப்புமா அப்டின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு, என் ஹஸ்பண்டுக்குலாம். ஸோ இட்லி உப்புமா செஞ்சு சாப்பிட்டாச்சு. ஹஸ்பண்டுமே எல்லா காயுமே கட் பண்ணி குடுத்துட்டாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துல வந்து போட்டாச்சு. இதுல வந்துட்டு கிழங்கு மட்டும் நான் போடல. சிறுகிழங்கு, தென் கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, வள்ளிக்கிழங்கு இது எல்லாமே கிடைச்சிருந்தது. ஸோ அத மட்டும் குக்கர்ல தனியா வேக வச்சு அத லாஸ்ட்டா ஆட் பண்ணிக்க போறேன். இப்ப காய் மட்டும் வேகுறதுக்காக உப்பு, மஞ்சத்தூள் 2மே போட்டுட்டு நல்லா காய வேக வச்சு எடுத்துக்க போறேன். இந்த சாம்பாருக்கு வந்துட்டு பட்டர் பீன்ஸ் இருந்தா தான் சூப்பரா இருக்கும். ஸோ ஊர்லேருந்து பட்டர் பீன்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையுமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலா வந்துட்டு பருப்ப ஆட் பண்ணிட்டு, இடி சாம்பாருக்கு ரொம்ப முக்கியமே இந்த வந்துட்டு வீட்ல வறுத்து அரைச்ச மசாலா தான். ஸோ அதையுமே ஆட் பண்ணிட்டேன். வத்தல், மல்லி, மிளகு, ஜீரகம், தென் பூண்டு, கருவேப்பிலை, கொஞ்சமா கடலைப்பருப்பு இருந்தா அதையுமே போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்ஸியில இந்த மாரி கோஸா அரைச்சு, அதை வந்துட்டு லாஸ்ட்டா குழம்புல ஆட் பண்ணோம்னா நல்லா மணமா சூப்பரா இருக்கும். ஸோ இதுல வந்துட்டு கிழங்குமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ குழம்பு வந்துட்டு இப்படிதான் இருக்கு. அதுல கொஞ்சமா மல்லி தழையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கடுகு, ஜீரகம், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளிச்சு இறக்கியாச்சு. ஆஃப்டர்நூன் நல்ல இடி சாம்பார் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு மிச்சம் இருக்கிற பழம் வந்துட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பாத்திரம் வந்து நிறைய இருக்கு, எல்லாத்தையும் வாஷ் பண்ணணும். ஸோ விளையாடிட்டு இருக்கான் சின்ன. ஸோ இங்கே வந்துட்டு ஒரு ஸ்மால் கார்டன் என்கிட்ட இருக்குது, காட்டுட்டோமா. இது வந்துட்டு ஸ்னேக் பிளான்ட். இது வந்து இண்டோர் பிளான்ட் தான். நான் இப்போதைக்கு வெளியில் வச்சுருக்கேன், தழுக்கட்டும். இது வந்து தழுத்துருச்சு. இது எடுத்து இந்த பாட்டில் மாற்றிட்டு இல்லை வேறு ஏதாவது பாட்டில் மாற்றிட்டு வீட்டுக்கு வைக்கணும். இது வந்து பார்த்தீங்களா சொந்த மாதிரி இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. சைக்கிளை ஓட்டிட்டு இருந்தேன். போயிட்டு வந்துட்டு கறிக்கு போயிட்டு வந்துட்டு சரி கிளீப்ப நல்லா கேட்டு கும்பிட்டு எழுச்சணும். ஸோ இது வந்துட்டு ஓமவல்லி இலை, கற்பூரவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சின்ட்டுக்கு வந்து சளி பிடிச்சதுன்னா இதை கொடுத்தா அவளுக்கு நல்லா கேட்கும். அதனால இது வந்துட்டு கொடுத்தோம், ஒரு ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கினோம். ஸோ அதை வந்துட்டு இந்த மாதிரி நட்டி வச்சுருக்கேன். நிறைய 2 இது தடுத்துருக்கு. இதெல்லாம் காஞ்சிருச்சு, அவ்வளோதான் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டும். இதுலேயும் ஒரு ஸ்னேக் பிளான்ட் இருக்குது. ஸோ அங்கங்கே வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்துட்டு இது எதுக்காக யூஸ் பண்ணிப்பேன். அதனால இதையுமே எல்லாத்துலேயுமே ஒரு நான் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து செவ்வந்தி செடி வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பட் வந்துட்டு லைட்டாக வாடின மாதிரி இருக்குது, வருமா என்னன்னு தெரியல. தென் வந்து புதினாவும் அதில் வச்சுருக்கேன். அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து ஒரு குரோட்டன், அந்த கற்பூரவல்லி இலை கொடுக்கும் போது இந்த இதுவுமே இந்த இதுவுமே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையுமே வச்சுருக்கு. இது நல்ல கழுத்து வந்திருக்கு. இது வந்து டபுள் ஷேட், கீழே வந்து லைட் பர்பிள் மாதிரி, மேலே வந்துட்டு க்ரீன் கலர். சூப்பராக இருக்குல்ல. பாய். இது வந்துட்டு நல்ல இன்றைக்கி வச்சதை விட நாளைக்கு தான் அந்த குழம்பு வந்து நல்லாயிருக்கும். பொங்கலுக்கெலாம் வைக்கிற குழம்பு மாதிரி. பட் அவ்வளோ வெஜிடபிள்ஸ் போடல, என்கிட்ட என்னெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் போட்டிருக்கேன். ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்லா தான் இருந்தது. ஸோ இதை நல்லா சூடு பண்ண இன்னும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ போதும் இப்போதைக்கு. பொங்கலுக்கு வைக்கிற சாம்பார் வந்துட்டு சூடு பண்ணிகிட்டே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃப்டர்நூன் சாம்பார் வச்சுட்டு ஈவினிங் ஒரு தடவை அதை சூடு பண்ணிடுவாங்க. தென் நைட்டு தூங்கும் போது ஒரு தடவை சூடு பண்ணுவாங்க. தென் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் எழுந்தோடனே சூடு பண்ணுவாங்க. அப்படியே சூடு பண்ணால் வந்துட்டு கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும்.